மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 23. முரளியிடம் கோபமாக கத்திவிட்டு வந்தவளுக்கு மனதில் எரிச்சல் பொங்கிக் கொண்டு வந்தது. ச்சே, என்ன மனிதன் இவன்! சரியான சுயநலவாதி. இவனை போன்ற ஒருவனின் தலையில் என்னை கட்ட பார்க்கிறாரே அப்பா என்று மனதிற்குள் சங்கரனை திட்ட ஆரம்பித்தாள் சத்யா. தன் தந்தை தன்னிடம் முதலில் திருமணத்தை பற்றி சொன்னபோது 18 வயதில் அதற்குள் என்ன திருமணத்திற்கு அவசரம், ஏன் என்னை இப்படி தள்ளிவிட நினைக்கிறார் என்று அவரிடம் கேட்க நினைத்தாள். அப்பா, ஏன் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு அவசரப்படுற? என்னைக்கா இருந்தாலும் உனக்கு கல்யாணம் பண்ணித்தானே ஆகணும். என்னால் உன்னை தூரமாக கட்டி கொடுத்துட்டெல்லாம் நிம்மதியாக இருக்க முடியாது. முரளிக்கு கட்டி கொடுத்தா பக்கத்திலேயே இருப்ப. நினச்ச நேரத்தில் உன்னை பார்க்கலாம். சரிப்பா, அதுக்கு இப்போ என்ன அவசரம்? இன்னும் 2 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேனே. ஹோஸ்டலில் படிச்சுக்கிட்டு இருக்க BA தமிழை அதுக்குள்ளே முடிச்சிடுறேனே. எப்போ இருந்தாலும் அவனுக்கு தானே உன்னை கட்டி கொடுக்க போகிறேன். இப்போவே போனால் அவன் தம்பிங்களை பார்த்துக்க உதவியாக இருக்கும். பாவம், ரொம்ப கஷ்டப்படுறான். அப்பா, அவரை பற்றி மட்டும் யோசிக்கிற, என்னை பற்றி ஏன்பா யோசிக்க மாட்டேன்ற? உன்னை பற்றியும் யோசிச்சு தாண்டா இந்த முடிவை எடுத்திருக்கேன். முரளி ரொம்ப நல்ல பையன், உன்னை நல்லா பார்த்துக்குவான். கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு, உனக்கு அவனை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த வயசில் கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு எந்த காரணமும் காட்டாத. நான் உனக்கு காரணத்தை சொல்லிட்டேன். அப்புறம் படிப்பு என்ன பெரிய விஷயமா? கல்யாணத்துக்கு அப்புறம் கூட படிக்கலாம். அந்த வீட்டு பிள்ளைங்க எல்லாம் படிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நீயும் படி. சத்யாவும் திரும்ப திரும்ப திருமணம் வேண்டாம் என்று சொல்லி கொண்டிருந்தாலே ஒழிய முரளியை பிடிக்கவில்லை என்று சொல்லாமல் விட்டுவிட்டாள். இதனால் சங்கரனுக்கு அது தெரியாமலேயே போய்விட்டது. முரளிக்கு தன்னை திருமணம் செய்து கொடுப்பதில் தன் தந்தை தீவிரமாக இருப்பதை உணர்ந்தவள் அதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாமல் தவித்தாள். அதனால்தான் அவள் முரளியின் உதவியை நாடினாள். அவன் தன்னை பிடிக்கவில்லை என்று சொல்லி திருமணத்தை நிறுத்திவிட்டால் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று எண்ணியே அவனிடம் சென்று பேசினாள். ஆனால் அவன் அவளிடம் சரி என்று சொல்லிவிட்டு திருமணத்திற்கான ஏற்பாட்டை செய்ய ஆரம்பித்துவிட அவன் மேல் இருந்த வெறுப்பு மலையளவு உயர்ந்து விட்டிருந்தது. ஏற்கனவே அவன் பார்க்க நன்றாக இல்லை என்ற ஒரு குறை இருக்க, இப்பொழுது அவன் நம்ப வைத்து ஏமாற்றி விட்டான் என்ற கோபமும் சேர்ந்து அவள் மனதில் அவன் மேல் வெறித்தனமான வெறுப்பு மட்டுமே நிறைந்திருந்தது. பத்திரிகை எல்லாம் அடித்துவிட்ட நிலையில் முரளியும் தனக்கு உதவ முடியாது என்று சொல்லிவிட்டதால் திருமணத்தை நிறுத்த முடியாமல் வேறு வழியின்றி முரளியை திருமணம் செய்து கொண்டு பிடிக்காத வாழ்க்கைக்குள் கால் எடுத்து வைத்தாள் சத்யா. திருமணம் முடிந்த அன்று இரவு முதல் இரவிற்காக அறை அலங்காரம் செய்யப்பட்டு இருக்க கோபத்தில் முரளியிடம் கத்தினாள். எனக்கு இந்த கல்யாணமும் பிடிக்கல, உங்களையும் பிடிக்கல. எல்லாம் தெரிஞ்சும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நானும் அப்பாவோட பேரு கெட்டு போகக்கூடாதுன்னும் உங்களோட தம்பிங்களுக்காகவும் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் உங்கள் தம்பிங்களுக்காகத்தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னு நினச்சி என் மனசில் ஓரமாக உங்கள் மேலே ஒரு நல்ல எண்ணம் இருந்துச்சு. அதுவும் இப்போ போயிடுச்சு. பிடிக்காத பொண்ணை கட்டாயப்படுத்தி அவ கூட வாடுற அளவுக்கு வந்திருக்கீங்களே, நீங்கள்லாம் மனுஷன்தானா? இல்லைம்மா, மாமாதான். அவனை இடைமறித்து கத்தினாள். எல்லாத்துக்கும் மாமா மாமா மாமான்னு எதுக்கு அவரை சொல்கிறீங்க? ச்சே, நீங்கள்லாம் என்ன ஜென்மமோ! உங்களை பார்த்தாலே பிடிக்கல. இதில் உங்கள் கூட வாடணுமா? முதல்ல இந்த கருமத்தெல்லாம் க்ளீன் பண்ணுங்க. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும். அவன் பதில் எதுவும் பேசவில்லை. அமைதியாக அனைத்தையும் சுத்தம் செய்ய ஆரம்பித்தான். ஓரமாக சென்று தரையில் அமர்ந்து முழங்காலில் தன் கைகளை கட்டி கொண்டு சுவற்றில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டாள் சத்யா. சிறிது நேரத்தில் முரளி அனைத்தையும் சுத்தம் செய்துவிட வேகமாக சென்று படுத்து உறங்க ஆரம்பித்தாள். நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தவளுக்கு திடீரென விழிப்பு தட்ட எழுந்து பார்த்தாள். அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. என்ன என்று பார்த்தாள். முரளிதான் அமர்ந்து கணக்கு எழுதி கொண்டிருந்தான். மணியை பார்த்தாள். அது 1 என்று காட்டியது. என்று சலித்து கொண்டு மறுபடியும் படுத்தாள். உறக்கம் கலைந்த காரணத்தால் அவளுக்கு மீண்டும் உறக்கம் வரவில்லை. எப்போ லைட் ஆஃப் பண்ணுவீங்க? எனக்கு லைட் இருந்தால் தூக்கம் வராது. கணக்கு எழுதுறதா இருந்தால் வெளியே போகலாமில்ல என்றாள் கோபமாக. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. இன்னைக்கு வெளியில் போனால் எல்லாரும் தப்பாக நினைப்பாங்க. நாளையிலிருந்து நான் வெளியவே உட்காந்து எழுதுறேன் ப்ளீஸ் என்று அவன் கெஞ்சினான். ச்சே, எல்லாம் என் தலையெழுத்து என்று தலையில் அடித்து கொண்டு போர்வையை இழுத்து முகத்தோடு மூடி உறங்கி போனாள். அதன் பிறகு இருவருக்கும் பெரியதாக பேச்சுவார்த்தை இருந்தது இல்லை. அப்போது அவனுடைய பாட்டி உயிரோடு இருந்ததால் எது என்றாலும் அவர் மூலமாகவே சொல்லி பேசிக்கொள்வார்கள். முரளியும் அதன் பிறகு அவளிடம் எதுவும் பேசவில்லை. அவன் வரும் நேரத்தில் அவனுக்கு சாப்பாடு வைப்பாள், அவ்வளவுதான். மற்றபடி அவன் வேலைக்கு சாப்பிடுகிறானா என்றெல்லாம் பார்க்க மாட்டாள். அவனை பற்றி எதுவும் யோசிக்கவும் மாட்டாள். அவனிடம் எதுவும் பேசவும் மாட்டாள். ஆனால் முரளியின் மேல் இருந்த வெறுப்பை அவன் தம்பிகளிடம் அவள் காட்டியதில்லை.
13 வயதில் தன் தாயை இழந்தவளுக்கு தாய் தந்தையை இழந்துவிட்டு நிற்கும் அவர்களை பார்க்கும்போது பாவமாகத்தான் இருக்கும். ஒரு அன்னையின் ஸ்தானத்தில் இருந்து அவர்களை பார்த்து கொண்டாள். அதுவும் கிரியை அரவணைத்து பத்திரமாக பார்த்து கொண்டாள். அவர்களும் தாய் தந்தையை இழந்த பின் 3 வருடங்கள் மிகவும் கஷ்டப்பட்ட பின் இப்பொழுது சத்யா அவர்களை நன்றாக கவனித்து கொள்ள அவர்களுக்கு அவள் ஒரு தேவதையாகி போனாள். சத்யாவின் மேல் உயிராய் ஆனார்கள். அவளும் முரளியை கண்டுகொண்டதில்லை. ஆனால் பிள்ளைகளிடம் பாசம் வைத்து பழகினாள். சில மாதங்கள் கழித்து ஒரு நாள் அவர்கள் குலதெய்வ கோயிலில் திரௌபதி அம்மனின் சந்நிதியில் தீமிதி விழா நடைபெற்றது. வேண்டுதல் வைத்து கொண்டார் என சங்கரனும் அதை செய்தார். முரளியும் சத்யாவும் எவ்வளவு சொல்லியும் அவர் கேட்கவில்லை. வேண்டுதலை நிறைவேற்றிவிட்டு கால்கள் சுகமில்லாமல் இருந்தவரை தங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டான் முரளி. தன் தந்தையை பக்கத்திலிருந்து பார்த்து கொண்டாள் சத்யா. 2 நாட்கள் கழிந்த நிலையில் சத்யாவின் மாமா தங்கவேலும் அத்தை வசந்தியும் அவர் வீட்டிற்கு வந்திருந்தனர். அவர்கள்தான் பிரதீப்பின் பெற்றோர்கள். உளுந்தூர்பேட்டையின் அருகில் இருக்கும் பரிக்கல்லில் கோவில் கொண்டிருக்கும் நரசிம்ம சுவாமியை தரிசிக்க வந்தவர்கள் அப்படியே சங்கரனை பார்த்துவிட்டு செல்ல வந்திருந்தனர். அவர்களை உபசரித்து தந்தையோடு பேச சொல்லிவிட்டு அவர்களுக்கு சிற்றுண்டி எடுக்க சத்யா சமையலறைக்கு சென்றாள். மாப்ள, நீங்க பெரிய ஆளுதான் என்றார் தங்கவேல். என்ன மச்சான், ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா அண்ணா, நான் கூட என்னவோன்னு நினைச்சேன். என்னடா அதிக படிப்பு வசதி எதுவும் இல்லாத பையனுக்கு நம்ம சத்யாவை கட்டி கொடுத்துருக்கீங்களே, ஏன்னு நினைச்சேன். இப்போதானே தெரியுது. புரியாமல் பார்த்தார் சங்கரன். பொண்ணை கூடவே வச்சுக்கலாம், இல்லைன்னா பொண்ணு வீட்லேயே வந்து தங்கிடலாம். கடைசி காலத்துல கவலை இல்லாம இருக்கலாம் இல்ல? என்னடா சத்யாவை பத்தி யோசிக்கலையேன்னு நினைச்சேன். உங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டீங்கன்னு இப்போதானே புரியுது. தங்கவேலின் குரலில் தெரிந்த கிண்டல் கண்டு வேதனை கொண்டார் சங்கரன். மெல்லியதாக சிரித்து மழுப்பி விட்டார். ஆனால் அதனை அப்போதுதான் வீட்டிற்கு வந்த முரளியும் அவன் பின்னே தன் மாமனுக்கும் அத்தைக்கும் சிற்றுண்டி எடுத்து வந்த சத்யாவும் கேட்டுவிட்டனர். அவர்கள் சிறிது நேரம் பேசிவிட்டு சென்று விட்டனர். முரளியோடு பேசிக்கொண்டிருந்த கொஞ்ச நேரத்திலேயே தன் மகனை உசத்தியாக சொல்லி முரளியை மட்டம் தட்டி கொண்டே இருந்தார் தங்கவேல். சங்கரனுக்கு கோபம் வர அவர் கையை பிடித்து எதுவும் பேசாமல் தடுத்து விட்டான் முரளி. அவர் சென்றதும் அவனிடம் சத்தம் போட்டார் சங்கரன். விடு மாமா, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. சொந்தக்காரங்க பேசுற பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்க ஆரம்பிச்சா நாளைக்கு உனக்கு அப்புறம் சத்யாவுக்குன்னு சொந்தக்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க. விடு மாமா, அவங்க பேசுறதெல்லாம் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். கதவின் ஓரத்தில் நின்று அவன் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த சத்யாவிற்கு ஏதோ போல ஆகிவிட்டது. தான் அவனை பற்றி நினைப்பது கூட இல்லை. ஆனால் அவன் என் பிற்காலத்தை பற்றி கூட எண்ணிக்கொண்டிருக்கிறானே என்று குற்ற உணர்ச்சியோடு நின்றாள். சிறிது நேரத்தில் சங்கரன் தன் வீட்டிற்கு கிளம்புவதாக கூறினார். இருவரும் சண்டையிட்டனர். ஏமாம்மா இப்படி பண்ற? அவங்க ஏதோ சொல்லிட்டாங்கன்றதுனால நீ போவியா? அங்க உன்னால தனியா சமாளிக்க முடியுமா? இன்னும் ஒரு நாள் இருமாமா, கால் ஃபுல்லா சரியாகிடும், அப்புறமா நீ போ. அவன் வார்த்தைகள் எதுவும் அவர் காதில் விழவில்லை. தன் பிடிவாதத்திலேயே குறியாக இருந்தார் சங்கரன். சத்யாவும் சண்டையிட்டு பார்த்துவிட்டாள். ஆனால் அவர் செல்வதென முடிவெடுத்து பையில் துணிகளை எடுத்து வைத்து கொண்டிருந்தார். எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டார். பாருடா, நான் நல்லா தான் நடக்கிறேன். முதல்ல என்னை கொண்டு வந்து வீட்டில் விடு, வேற எதுவும் சொல்லாத என்றவரை வேதனையோடு பார்த்தான் முரளி. அவர் கையை பிடித்து கொண்டு, மாமா, யாரோ ஏதோ சொல்றாங்கன்னு என்னை இப்படிதான் விட்டுடுவியா மாமா என்றவன் தொடர்ந்து கூறிய வார்த்தைகளில் சிலையாக நின்று விட்டாள் சத்யா. அவன் கூறிய வார்த்தைகள் அவன் மனதை சுருக்கென தைத்தது. முரளி கூறியது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.